from you. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமா. வருங்கால இந்தியாவுக்கு வணக்கம். நான் ஏன் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, உங்களால் தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு நீங்கள் தான் கொடுத்தீங்க இந்த ஸ்டேஜ். இல்லைன்னா நான் உங்களை ஒருத்தனா நான் இருந்திருப்பேன். இத்தனை வருஷமாக என்னை அழகுபடுத்தி என்னோட ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கீங்கன்னா, நான் வெறும் அங்கிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஹலோ சொல்கிறத விட உங்கள் மத்தியில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்தித்து வந்து நிற்கணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா நானும் காலேஜில் கல்ச்சரல் செக்ரட்டரியாக இருந்ததுனால எனக்கு தெரியும் கஷ்டம், எப்படி கல்ச்சர்ஸ் நடத்தணும், சீஃப் கெஸ்ட் எல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்து எப்படி உற்சாகப்படுத்தணும்னு. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்டட் டு பி part of this VIT campus. I wanted to be part of you all. That's why I wanted to come in between them. Thank you all for actually giving us this space along with your celebrations. Thank you first. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி. In fact, I have to thank the faculty and the students. டிஎஸ்பி சார் வேற ட்ரெஸ்ஸை பற்றி பேச சொல்கிறாரு. சார் எனக்கு சக்கி எல்லாம் இழுக்க வேணாம், செக்கு கொடுங்க சார். குட் ஈவினிங் விஐடி. ஐ திங்க் நான் வைப்ரன்ஸ்ன்ற பேர் வந்து டெஃபினெட்லி ஐ ஹேட் த வைப்ரேஷன் when I entered the college. எனக்கு I'm 40 years old. I just turned 40. ஒரு 18 yearsக்கு அப்புறம் I'm stepping into a college and I was like shocked to see the vibration around. எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நாங்களும் போயிருக்கோம். ஐ மீன் லைக் there is one synergy. Shastra and VIT were the two deemed universities which started in 2001 and I was part of Shastra and VIT was the other college actually. And I was telling Samudragani sir, ஒரு 15 வருஷம் கழிச்சு பிறந்து தொலைஞ்சிருக்கலாம் போல, அவசரப்பட்டு முன்னாடியே பிறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பிகாஸ் த அட்மாஸ்பியர் in the college is absolutely brilliant. And I really love the way things are happening around here. And in the stage, எங்களுக்கு அமைச்சு கொடுத்த காலேஜ்க்கும் and the ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் really thank you so much. It means a lot. ரொம்ப ஒரு பிரமாதமான அனுபவம். மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து பாட ஆசிரியரை தான் பார்த்துருப்பீங்க. ஒரு பாடலாசிரியராக உங்கள் முன்னாடி வருவது ரொம்ப மகிழ்ச்சி. இது ரத்னம் படத்தினுடைய சிங்கிள் வெளியீட்டு விழாங்கிறதுனால ரொம்ப ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் சில விஷயங்களை. ஹரிசாருக்கு நான் வந்து அவருடைய முதல் படத்திலேருந்து பாடல் எழுதி வந்திருக்கேன். இந்த ரத்னம் படத்தில் அத்தனை பாடல்களும் மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவையே தன்னுடைய இசையால் கட்டி இழுத்து கொண்டிருக்கிற பேன் இந்தியா மியூசிக் டைரக்டர்னா திரு டிஎஸ்பி அவர்கள் தான். இந்தியா மட்டும் இல்லை, பங்களாதேஷ்லையும் அவருடைய பாடல் வைரல் ஆகுது இன்றைக்கு நம்ம வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல் நிச்சயமாக பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கலப்போம். ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் விஷால் சார் பற்றி சொல்லவே வேணாம். இன்னைக்கு மார்க் ஆண்டனிக்கு பிறகு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கார்த்திகேயன் சந்தானம் சார் தயாரிப்பாளர், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் சாங். அதாவது ஒரு தெருவிளக்கில் படித்தவனுடைய பேரிலே கூட நிறைய தெருக்கள் வரும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த உச்சத்தையும் எட்ட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கமர்ஷியல் பாடலில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான மோட்டிவேஷனல் பாட்டு இது. நிச்சயமா உங்கள் மனங்களை எல்லாம் கவரும். இந்த ரத்னம் படமும் ரத்னம் பாடலும் மிகப்பெரிய இடத்தை உங்கள் இதயத்திலே பிடிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இறைவனுக்கு நன்றி. உங்களை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. லைஃப்பில் நல்லா வாங்க. ஏணியை கூரை மேலே போடாதீங்க, வானத்தில் போடுங்க. வாழ்த்துக்கள். எங்கள் இயக்குனர் ஹரிசாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் தம்பி விஷால் கடினமான உழைப்பாளி. அவருடைய உழைப்புக்கு இன்னும் பல தளங்கள் இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சார் டிஎஸ்பி சார் வாழ்த்துக்கள். சார் விவேகா சார் வாழ்த்துக்கள். சகோதரர் கார்த்தி சார் வாழ்த்துக்கள். சார் சந்திப்போம் 26ஆம் தேதி ஏப்ரல் 26 சந்திப்போம். நீங்க பேசாமலா கேப்டன் ஆஃப் தி ஷிப். வணக்கம். ரத்னம் எனக்கு 17வது படம், விஷால் கூட வந்து எனக்கு 3வது படம், இது டிஎஸ்பி கூட 6வது படம்.
ஏற்கனவே சிங்கத்தில் வந்து அந்த அளவுக்கு சாங் கொடுத்தாரு. இந்த படத்தில் 6 சாங், 6 ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங். இதுக்கப்புறம் ஒரு 2 மெலோடி இருக்குது. இன்னும் ஒரு மூடான சாங்ஸ்லாம் கூட ஒரு 3 இருக்குது. ஸோ ஆனால் சொல்கிறியா மாமா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மூடு நடிச்சிருக்கீங்க. இது வேறு மூடு, இது எமோஷனல் மூட். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் சரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சேன். விஷால் கூட ஏற்கனவே 2 படம் ஆக்ஷன் இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன் நிறையா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சரியான ஆக்ஷனாக இருக்கணும். ஒரு சாமி, ஒரு சிங்கம், இதிலெல்லாம் பார்த்த அந்த ஆக்ஷன் எனர்ஜி இந்த கதைக்குள்ளே இருக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. விஷால் வந்து வேறு லெவலில் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் கண் கலங்க வைக்கிற மாதிரி நிறையா ஸ்கோப் இருந்துச்சு. எனக்காக வந்து ஒரு 20 நாளில் வந்து ஒரு தாமிரபரணி விஷாலாக வந்து நின்னார். ஸோ எல்லாமே வந்து ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. படத்தை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் உங்கள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறோம். விஐடி ரொம்ப பெருமையான ஒரு கேம்பஸ் இது வந்து எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம், நன்றி, தேங்க்யூ. హలో విఐటి, హౌ ఆర్ యు? அனைவருக்கும் வணக்கம், అందరికీ నమస్కారం. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? అందరూ బాగున్నారా? కలకలం తంబిகளா? తమ్ముడు, లెట్స్ డూ. Thank you guys, thank you so much for all the love. I've been on the same stage, I performed at VIT sometime back. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி இன்றைக்கி இங்கே வந்து எங்கள் சாங் லான்ச் பண்ணுது. ஆனால் நான் ஜாஸ்தி பேச விரும்பல. ஏன்னா யூ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். வி வாண்ட் டு லான்ச் தி சாங் and show you guys the song and hope you all will love it and enjoy the song. And the name of the song is ஒன்னு கொடுங்க சார், சீக்கிரமா கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. Name of the song அப்படி ஆமா ஆமா அந்த ஒரு ரிவீல் மாதிரி பண்ணிடலாம் சார். Name of the song என்ன? விஐடி எனர்ஜி குறையுது. விஐடி யா சாங்கோட பேர் தெரியுமா? என்ன சார் பேரு? டோன்ட் வரிடா மச்சி. இந்த புடிங்க சார், இதுதான் பாட்டோடைய பேரு. ஏன்னா டார்லிங் விஷால் பிரதர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எல்லாரும் முன்னாடி வாங்கலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் இந்த கடந்த 3-4 இயர்ஸில், கோவிடு அது இதுன்னு சொல்லிட்டு இல்லையா. ஏன்னா என்ன நடந்தாலும் லைஃப்பில் ஒன்று நம்ம we have to remember one thing, don't worry மச்சி, finally everything is going to be great. Are you guys ready to agree with me? So let's all sing together, don't worry மச்சி. இப்போ இந்த சாங் வந்து உங்கள் முன்னாடி லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சாங்கில் வந்து விஷால் சார் வந்து பயங்கரமாக சில சூப்பரான ஹுக் ஸ்டெப்லாம் ஆடிருக்காரு. இந்த ஹுக் ஸ்டெப்பை நீங்கள் நல்லா உத்து கவனித்து நீங்களும் அதோட ஆடுங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன மேட்டர் வச்சிருக்கோம். Are you guys ready to rock with us and break the floor tonight, girls and boys? தம்பிகளா இந்த பக்கம் பாருங்க, பொண்ணுங்க போடுற சத்தத்தில் பாதி கூட இல்லைங்க. ஃபேமிலியால அதை அஃபோர்ட் பண்ண முடியல. பட் VIT, which is each of you guys, each of you have contributed to this lovely cause. So put your hands together everybody for each of you. VIT, this is for you, and this goes through Devi Social and Education Foundation, a charitable trust that was started by Vishal sir under his mother's name, Mrs. Devi. Thank you so much, VIT. Thank you, VIT. No, we sincerely appreciate Vishal sir for doing this wonderful initiative. Now, on behalf of VIT, we are here to support all your initiatives. Wish you all the best. Thank you. Amazing. Thank you so much, VIT, for this, and thank you, Vishal sir, for always being the advocate for education that you always are. Thank you. இது வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 2 குழந்தைங்களுக்கு, ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா கண்டிப்பாக
இந்த எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க, ஹால் டிக்கெட் கிடைச்சிருக்காது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 2 பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. While you are studying, you are making 2 children study. You should be proud of this day today. Thanks a lot for this check from VIT, Shekhar sir, and everyone over here for granting this education for these 2 deserving kids. You have been paving a future for them. Thank you so much. Thank you so much, Vishal sir. Thank you so much to the entire team of VIT and to each of you for paving an amazing future for these lovely little deserving children. All the very best, Kanchana. Thank you, Rajshekhar sir. Thank you, Shekhar sir. Thank you, ma'am. Thank you so much. இந்த தருணத்துல வந்து யார் வேணாலும் கூப்பிடலாம். கண்டிப்பாக வந்து இது ரெகுலராக நடக்கிற ஒரு சினிமா விஷயம்தான். பட் the best chief guest I can ever see to release a song is the lovely students of your campus, VIT students. ஸோ எங்களோட சீஃப் கெஸ்ட் வந்து இந்த முதல் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் யாராவது பேசி நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒன்று பண்ணலாம், எல்லாரும் யார் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சின்ஸ் எஸ்டர்டே வாஸ் விமென்ஸ் டே, லெட் எ கேர்ள் லான்ச் த சாங். ஓகே, VIT is launching the audio. Don't worry மச்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க, don't worry மச்சி. எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சு, கரெக்டாக சொல்லி கொடுத்துருவோம். VIT is launching the first single of Ratnam called Don't Worry Da Machi. இந்த ஆக்ஷன்லயே சொல்லுமா. VIT is launching the first single of Ratnam. Don't worry Da Machi. அழகா அழகு. அப்போ ஒன்று பண்ணலாம். நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் ஸ்டேஜில் இருக்காங்க. பயங்கர தேங்க்யூ கைஸ். இவங்களே இப்போ நம்ம கூட சேர்ந்து ஆட போகிறாங்க. ஓகே, அந்த ஹுக் ஸ்டெப் பிடிச்சிட்டிங்களா? எப்படி பண்ண போறீங்க? பண்ணுங்க. டோன்ட் வரி ஹுக் ஸ்டெப் எல்லாரும் கத்துக்கோங்க. VIT பயங்கர ப்ரிப்பேர்டா இருக்காரு. ஓகே, நான் பாட்டு இப்போ நீங்கள் பண்ணுங்க. 1 2 3 4 டோன்ட் வரி டா மச்சி. இப்போ அவர் வந்து நம்ம டார்லிங் விஷாலோட சேர்ந்து ஆட போறாரு. நான் பாட போறேன். நான் பாட போறேன்னா இவர் நான் ஓட போறேன்றாரு. இங்க பாரு, இருங்க டார்லிங். பின்னாடி திரும்பி பார்த்தா ஹரி சார், அவர் டான்ஸ் ஆட சொன்னா கத்தி எடுத்து நம்மளே வெட்டிடுவாரு. ஓகே, அங்கே விவேகா சார், அவர் எழுது தான் தெரியும், ஆட வராதுன்னு. நம்ம ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக ஃபைனலாக டான்ஸ் ஆட போனால் கோவன் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்காரு. சமுத்திரகனி சார் வந்து வில்லன் மாதிரி இல்லை சென்டிமெண்டலாக இருக்கிறதா அவர் ஆட சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் எனக்கு தெரியாது. சொல்லி பார்ப்போம் கடைசியில். சார் இருங்க சார். எனிவேஸ், கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி groove guys. Are you ready? முன்னாடி பிராக்டிஸ். ஓகே, 1 2 3 4 டோன்ட் வரி டா மச்சி, இத்த விட எத்தனையோ கஷ்டம் பார்த்தாச்சு. டோன்ட் வரி டா மச்சி, அத்தனையும் எப்படியோ தாண்டி வந்தாச்சு. அண்ட் யாரெல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விஷால் சார் கையிலேருந்து ஒரு சூப்பராக டோன்ட் வரி மச்சி டிஷர்ட் கிடைக்க போகுது. அப்புறம் உங்கள் இஷ்டம். அண்ட் here we go. Can you play the song? Okay guys, come. So should we ask all of them to dance together with us? Once again with Don't Worry. Yo, இன்னையா ட்ரெயின் மாதிரி ஒருத்தர் எடுத்து எல்லாரும் வரணும் பின்னாடியே. வாங்க. Come on, please. நீங்கள் தானே எங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்தீங்க. அப்போ வாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆடணும். Are you guys ready? டார்லிங் ஆட வைக்கலாமா? Once again the DSP அவர்களே. எல்லோருக்கும் வணக்கம், అందరికీ నమస్తే, సబ్కో ప్రణామ్. మీకు అందరికీ విన్నాను, మీరందరూ హైదరాబాద్ నుంచి, ఆంధ్రప్రదేశ్ నుంచి, తెలంగాణ నుంచి వచ్చారని. ఆ శబ్దం విన్నప్పుడే తెలుస్తుంది మీరు ఇక్కడ వచ్చి మంచి కాలేజ్లో చదువుతున్నారు. ఆల్ ద వెరీ బెస్ట్. మీ భవిష్యత్తుకి ఒక మంచి కాలేజ్ అందింది మీకు. చాలా థ్యాంక్స్ మీరందరూ ఈ ఈవెంట్కి వచ్చినందుకు. ఈవెంట్ మధ్యలో మాకు ఒక స్పేస్ ఇచ్చి మా సింగిల్ ట్రాక్ వచ్చి మీ స్టూడెంట్స్ మీ మధ్యలో జరిగేది మాకు చాలా గర్వంగా ఉంది. సో డోంట్ వరీ మచ్చి, ఎగ్జామ్స్లో కూడా డోంట్ వరీ మచ్చి, దానికోసం ఫెయిల్ అవ్వదు మచ్చి, బాగా పాస్ అవ్వండి మచ్చి. కష్టాలు వస్తుంది మచ్చి, కష్టాలు వచ్చినా కూడా దానికి దేవుడు అనేవాడు డెఫినెట్గా అందరికీ ఒక మంచి దారి చూపిస్తారు. இதேதான் உங்களுக்கும் சொல்கிறேன். டோன்ட் வரி மச்சி, எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும்.
எல்லா மனுஷங்களும் கஷ்டம் வரும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான விடையும் கிடைக்கும், அதுக்கு பலனும் கிடைக்கும். ஸோ தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, ஆல் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். தேவியும் வந்து எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல சொல்றது பெட்டர்னு நினைக்கிறேன். గైస్ అందరికీ చాలా చాలా థ్యాంక్స్. తమ్ముడు లెట్స్ డూ కుమ్ముడు వచ్చిన దగ్గర నుంచి చూస్తున్నా స్మార్ట్ ఫోన్స్. వీవ్ హర్డ్ అబౌట్ స్మార్ట్ ఫోన్స్, బట్ యూ గైస్ ఆర్ స్మార్టర్ దెన్ ద స్మార్ట్ ఫోన్స్ బికాస్ యూ ఆర్ డిస్ప్లేయింగ్ వాట్ ఎవర్ యూ వాంట్ టు కన్వే టు అస్ ఆన్ యువర్ స్మార్ట్ ఫోన్స్. సో వచ్చిన ఒకటి డిఎస్పీ అని, ఒకడేమో జల్సా అని, ఒకడేమో లవ్ యూ అని, ఒకడేమో అదని ఇదని, అబ్బో మామూలు లేదు. అబ్బాయిలందరికీ నమస్కారం, అమ్మాయిలందరికీ నమస్కారం. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ఆల్ ది లవ్ దట్ యూ బిన్ గివింగ్ us త్రూ దీస్ ఇయర్స్. లవ్ యూ ఆల్. అలాగే ఈ సాంగ్ త్వరలోనే తెలుగులో కూడా రాబోతుంది, మేబీ ఇన్ ఎ కపుల్ ఆఫ్ డేస్, అండ్ ఇట్స్ గోయింగ్ టు బి ఒక పల్లె పాడి చూపిద్దామా? డోంట్ వరీ రా చిచ్చా, ఇంతకన్నా తోపులాంటి కష్టం చూసొచ్చా. అమ్మాయిలు కూడా తెలుగు వాళ్ళు ఉన్నారా? ఆయన ఇక్కడ ఇంకా ఎక్కువ ఉన్నారు. డోంట్ వరీ రా చిచ్చా, కింద పడు మీద పడు అన్నీ గెలిసొచ్చా. సో గైస్, దిస్ Tamil song right now is live on Aditya YouTube channel. So please go and subscribe to the channel and listen to the song. In about a couple of days, the Telugu version will be up. ఎవడికి నచ్చింది ఎవడికి నచ్చినట్టు ఇని కుమెండ. ఇదే చెప్పాను, ఒక్కొక్క హీరోకి ఒక మ్యాజికల్ సాంగ్ ఇస్తారు. 19 yearsలో నేను ఒక్కొక్కసారి అడుగుతాను దేవిని, ఒక్క సాంగ్ బ్రదర్, నాకు ఒక్క సాంగ్ ఇవ్వ లైఫ్లో, నా కెరీర్లో, డోంట్ వరీ మచ్చి అంటారు. ప్రతి సంవత్సరం చెప్పే విషయం இன்னைக்கு வந்து இந்த சாங்ல வந்து அதுதான். எவ்ரி இயர் ஐ கீப் ஆஸ்கிங் ஹிம் one song. Every hero is having one song, brother. Lifelong they can remember that song. Give me that one song. After 19 years he's telling the same thing in my song. I don't know whether Hari sir and Vivek sir has written the lyrics based on my true life story. Lyrics கேட்டா என்னோட லைஃப் ஹிஸ்டரி மாதிரி தான் இருக்கும் உண்மையிலே. So don't worry மச்சி, என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். விஷால் சார், சரி 2 வார்த்தை தெலுங்குல பேச சொன்னோம் அப்படின்னு தெலுங்குக்கு போயிடுறதா? தமிழ்ல பேசுங்க சார். தமிழ்ல இல்ல, ஹிந்திலேருந்து, நார்த் இந்தியாலேருந்து வந்திருக்காங்களே, அதனால தான் சப்கோ பிரணாம்னு சொல்லிட்டேன். எல்லாருமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஹிந்தி தமிழ் தெலுங்கு எல்லாம் கிடையாது இங்கிட்டு. எல்லாருமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சூப்பர். ஓகே, ஸோ டோன்ட் வரிடா மச்சி, சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஹரி சார். ஏன்னா 6 வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய பண்ணுவோம். அண்ட் ஹீஸ் ஃபேமிலி டு மீ. Sir, thank you so much, sir, for all the wonderful super duper blockbuster films that you've always given me. Hari sir kaga, and அதே போல எங்கள் காம்பினேஷனில் அவ்வளோ பாட்டு எழுதின விவேகா சார், ரொம்ப நன்றி சார். எங்களோட டியூன்ஸை வந்து உங்களோட வார்த்தைகளால் வந்து அழகுபடுத்திடுவீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ், அண்ட் தேங்க்யூ சார் கார்த்திகேயன் சார், thank you so much. And my darling Vishal brother, finally we are working together and he's such a sweetheart, so we're having a great time on this. பட் இருந்தாலும் ஹரி சாருக்காக உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே காட்டா சுத்துதே உந்தன் பின்னாலே. థ్యాంక్ యూ సో మచ్ గైస్ ఫర్ లవింగ్ ఆల్ దీస్ సాంగ్స్ త్రూ ఆల్ దీస్ ఇయర్స్. మీ అందరి కోసం సరి గమ పదని సా అడ కమాన్ సే శంకర్ దాదా ఎంబీబీఎస్, శంకర్ దాదా ఎంబీబీఎస్. சொல்றியா மாமா, అంటావా అమ్మావా? நம்ம என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஃபைனலாக ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, டோன்ட் வரி மச்சி அண்ட் தగ్గేదే இல்லை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆதித்யா மியூசிக், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கமிங். And Aditya Music and I've got a great bond, and one more blockbuster album we are trying to give on this. Thank you guys. I think I should thank VIT again, of course, for the opportunity. Thiru Rajshekar, Thiru Shekhar sir, Mrs. Sandhya, and their 4-year-old daughter Nila. Definitely I should thank Aditya Music. நான் என் அண்ணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். 2 அண்ணனுங்கள் இருக்காங்க, 2 பெரிய அண்ணனுங்க.
இந்த இங்கிட்ட ஒரு அண்ணன் ஹரி சாரும் சமுத்திரகனி அண்ணன் அண்ட் விவேகா சார் அண்ட் டெஃபினெட்லி மை ப்ரொடியூசர் ஸ்டோன் பெஞ்ச் Sandar Karthik and Aditya Music. All of them, I should thank everyone, right from Sapna, the anchor, and everyone. I don't know. It's amazing to be part of a cultural event and be part of your energy. Unga energy, it's coming here. It's just flowing. I know you're waiting for the EDM music and the DJ to play. I'm also waiting for that, but you will not know where I'm standing and listening to it. நான் உங்களோட மத்தியில் தான் இருப்பேன் நைட் 1 மணி வரைக்கும். பட் டோன்ட் வரி, யூ வில் நாட் நோ வேர் ஐ ஆம். உனக்கு சூப்பர், என்ஜாய். உங்க பேர் சொல்லுங்க, கேள்வி யாருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. தேங்க்யூ. Good evening, everyone. Lele sir. So my name is Shweta. My question is to Vishal sir. So we have seen him as an actor, as a producer, and we have heard that you are coming up as a director also, and you are very fit too. So how do you manage acting, production, direction, and your fitness? இட்ஸ் இன்னைக்கு தான் 25 வருஷம் கழித்து என்னோட கனவு நினைவாது. இன்றைக்கி தான் வந்து களத்தில் இறங்கியிருக்கேன் டைரக்டராக. ஸோ டைரக்டராக வந்து என்ன கஷ்டங்கள்ன்றது எனக்கு இப்போது 2 டைரக்டர்கள் இருக்காங்க, சமுத்திரகனி அண்ணன், ஹரி சார். So it's right from an assistant director, then moving on to becoming an actor because of you, and then moving on to becoming a producer because of you, and then moving on to become a distributor, and then moving on to become, I don't know, finally my dream has come true today, exactly today, after 25 years, today my dream has come true. I worn that hat and I started my work as a director for Thuparivalan Part 2, which will come Detective Part 2, which will come soon. First April 26th Ratnam, and then followed by Thuparivalan Part 2. And yes, I always believe இந்த இடம் கரெக்டாக இருந்தால் மொத்த பாடியும் கரெக்டாக இருக்கும். வெறும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றினா வந்து வேலைக்கு ஆகாது. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் எல்லா வண்டியும் விற்றுட்டு என் சைக்கிள் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு சைக்கிள். நான் எங்கிட்டு போனாலும் சைக்கிளில் தான் போவேன். ஏன்னா நம்ம ஊர் ரோடுக்கும் சரி, நம்ம ஊர் டிராஃபிக்கும் சரி, சைக்கிள் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு நான் சஸ்பென்ஷன் அடிக்கடி மாற்ற தேவையில்லை, பெட்ரோல் ஊற்ற தேவையில்லை. அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இளையராஜா சார் பாட்டு, தேவி பாட்டு, யுவன் சங்கர் ராஜா பாட்டு, அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ஜூக் பாக்ஸ் போட்டோன்னா நேராக பாண்டிச்சேரி வரைக்குமே போயிடலாம். ஸோ தட் இஸ் ஐ திங்க் ஃபிட்னஸ் இல்லை, இட்ஸ் மை டீஸ்ட்ரெஸிங் ஆக்டிவிட்டி ஆல்சோ. ஐ நோ ஹவ் ஐ ஹேண்டில் இட், ஐ டோன்ட் நோ, பட் ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு ஹேண்டில் இட். ஸோ என்னோட நேம் சாம். என்னோட கொஸ்டின் வந்து ஹரி சாருக்கு. ஸோ பேரில் வந்து HARI ஹரின்னு வச்சுருக்காங்க சார். பட் அதுக்குன்னு எப்பயுமே ஹரிபரியாகவே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சில்லுன்னு ஒரு காரோடே இருக்காங்க. ஸோ அந்த காருக்கும் ஹரி சாருக்கும் என்ன தொடர்பு? அண்ட் தென் இப்போ கூட ஒரு காரில் வந்தீங்களா அல்லது ஒரு 15 குவாலிட்டியில் வந்தீங்களான்னு தெரியல. அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் சார். கார் நிறைய வருது. கொஸ்டின் என்ன சார்? ஹரியா ஏன் எப்பவும் இருக்கீங்க? உங்களுக்கு கரெக்டா பேர் வச்சிருக்காங்கன்னு கேக்குறாரு. அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் ஒரு 10 வேலை செய்கிற இடத்துல 12 வேலை செஞ்சுக்கலாம். ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரே டைம் தான் கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை செஞ்சால் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலான்ற ஒரு நப்பாசை தான், வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பா, ரொம்ப நன்றி. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னோட கொஸ்டின் வந்து சமுத்திரகனி சாருக்கு. என் பேர் ஹரிஹரன் சார், பிக் ஃபேன் சார். சார் நீங்கள் வந்து அவரை தம்பின்னு சொல்கிறீங்க, அவர் உங்களை அண்ணன்னு சொல்கிறாரு. உங்கள் தம்பி வந்து எலெக்ஷன்னு சொன்னாலே போய் கண்டெஸ்ட் பண்ணிடுறாரு. அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ஆர்கே நகராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறாரு. ரீசெண்டாக கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. உங்கள் தம்பி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போடுவார்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவரோட மனசு எப்போவுமே ஏதோ ஒன்று செய்யணும். நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஜனங்க, நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்காங்க, வசதி கொடுத்துருக்காங்க, பெரிய ஃபேம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவர் அவர். கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சிகிட்டே இருப்பார். வாழ்த்துக்கள் தம்பி. சரியா? நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த சமூகம் நிறையா கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம யாருமே தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து தான் நம்மளை உருவாக்குறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யுங்க. வாழ்த்துக்கள்.
சார் பயங்கர பிரெயினியா ஆன்சர் பண்ணிட்டீங்க சார், சூப்பர். ஹாய் சார், என்னோட கொஸ்டின் வந்து விஷால் சாருக்கு. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், நீங்கள் கிளியராக எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ரொம்ப ஷார்ட்டான கொஸ்டின், கிளியராக எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க. இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா? இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா சார், என்ன மீனிங் இதுக்கு? ஐபிஎஸ்ங்க. வாவ், நான் வணங்குற அந்த ஐபிஎஸ்க்கு. வாவ், என் நண்பன் பேரும் ஐபி செந்தில்குமார். அவனோட ஒய்ஃபும் என்னோட தங்கச்சி மாதிரி மர்சி. ஸோ ஐபிஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி வந்தாச்சு. ஹாய் சார், என் பேர் பிரதிபா. என்னோட கொஸ்டின் விஷால் சாருக்கு. எல்லா இன்டர்வியூலும் கேட்குற கொஸ்டின் தான், பட் ஐ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா டவுட். உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா, இல்லை தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அதுதான் உங்கள் பயோகிராஃபியா? கேன் வி எக்ஸ்பெக்ட் தீராத விளையாட்டு பிள்ளை 2? வாட் அ கொஸ்டின் சார், மை காட். இல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை நான் உண்மையிலேயே டைரக்டர் கேட்டேன், உண்மையிலேயே என் ஆட்டோபயோகிராஃபி தெரிஞ்சுக்கிட்டு எழுதினியா இல்லை எப்படின்னு. ஆனால் அதில் நான் பேசின டைலாக் நிறைய பேர் நீங்களே பேசியிருப்பீங்க. மேரு மாట్లాடுன்ட்டாரு, கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு எவன்டா சொன்னது? நிறைய வாட்டி நான் வந்து காலேஜில் சொல்லியிருக்கேன் இந்த. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான். தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு 3 பொண்ணுங்களை லவ் பண்ணி அதில் 2 பொண்ணுங்களை கைட்டி விட்டு ஒரு பொண்ணை அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க. அது செல்லுலாய்டு, அது சில்வர் ஸ்க்ரீன், அது ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. இதோ அங்கிட்டு இருக்கார் ஒருத்தர், அவர் டைம் கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ டைரக்டராக இருக்கேன், அடுத்தது கண்டிப்பாக நான் என் கல்யாணத்துக்கு மறுபடி உங்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குறேன் டெஃபினட்டாக. தீராத விளையாட்டு பிள்ளை 2 எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ வந்து அந்த விளையாட்டு பிள்ளையா இல்லை, இப்போ பொறுப்பு இருக்குது டைரக்டராக. ஸோ தீராத விளையாட்டு பிள்ளைக்கு இப்போதைக்கு வேலை இல்லை சார். அந்த இன்வைட் லிஸ்ட்டில் என்ன மறந்துடாதீங்க சார். ஓகே தம்பி, கேள்வி தம்பி. என் கேள்வி விஷால் சார் இருக்கு. என் பேர் குஹன் சார். சார், ரீசெண்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறது சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க? இவர் ஜீசஸ், இவரும் சாமி தான். 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான், அல்லாவும் ஒன்று தான், சாய்பாபா ஒன்று தான், ஜீசஸும் ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து அது தப்பாக தோணல. நான் வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு நிறைய பேர் இது கேட்டாங்க. நான் நேற்று முந்தா நான் அதில் எனக்கு யாரும் அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன், இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் வர போகிறார் அதுக்காக பண்ணுறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சாமி ஒரு சாமி தான். இதோ இந்த சாமி இருக்காரு, சாமி எடுத்த சாமி. அந்த மாதிரி லிங்குசாமி என்னை எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமிங்க வந்து என்னை வந்து இன்னமும் உங்கள் முன்னாடி நடிகராக வந்து என்னை நிற்க வைக்கிறாங்க. இத்தனை சாமிகள் இருக்காங்க, எல்லாருமே சாமிகள் தான். இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்றைக்கி நான் வாங்குகிற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான். நீங்கள் நான் போடுற ஷூ, நான் போடுற பேண்ட்டு, நான் சம்பாதிச்ச காசை சொல்கிறத விட இவங்க என்னை சம்பாதிக்க வச்சாங்க. அதனால வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பாக தோணல. ஏன்னா நான் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது வீடியோவில் எடுத்து போடும்போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும்? எல்லா கடவுளும் ஒன்று தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். அதை என்ன எக்ஸாக்டாக பண்ணுவீங்கன்னு சும்மா காட்ட முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Good evening, sir. Gokul here. Sir, my question is to you, DSP, sir. Sir, yes, sir. Sir, next to 1 hour, you are called for recording from 3 artists. Rahman, sir, Ilayaraja, sir, and Hans Zimmer.
You have to choose from the one. You can't like one by one you can't go. யாரா ஒருத்தர்கிட்ட நீங்க போய் இது யோசிக்கிறதுக்கெல்லாம் இளையராஜா சார். அதாவது கடவுள்கிட்ட இருந்து கால் வந்த அப்புறம் அதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இளையராஜா சார் இஸ் மை காட். Because he is God for me. இளையராஜா இஸ் மை காட் ஆஃப் மியூசிக். ஸோ ஃபஸ்ட்டு ராஜா சார் பார்த்த உடனே எனக்கு உலகமே பிளர் ஆகிடும், எதுவும் தெரியாது கண்ணுக்கு. ஸோ அவர் பேசும்போதும் கேட்காது. அண்ட் பை த வே நீங்கள் ஏன் இது சொன்னீங்கன்னு தெரியல, ஒரு கிரேட் விஷயம் ஒன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு 3 days பேக், அதாவது என்னோட குரு மேண்டலி ஸ்ரீனிவாஸ் அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு, ஐ மீன் என்னோட சின்ன வயசில் என்னோட பெரிய ஆசை என்னென்னா, என்னோட ஸ்டூடியோவில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன், இளையராஜா சாரோட பிக்சர் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்னோட ஸ்டுடியோவில் வேறு எந்த சாமி படமும் கிடையாது, ஒன்லி இளையராஜா சார் பிக்சர் வால் சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் என்னோட குரு மேனல் ஸ்ரீனிவாஸ் அண்ணா ஃபோட்டோ இருக்கும், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சாரோட ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் மற்ற ரூமெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் பிக்சர்ஸ் இருக்கும், சின்ன வயசில் நான் கலெக்ட் பண்ணுது. சின்ன வயசில் நான் ஸ்டுடியோ கட்டினப்பலேருந்து இப்போ வரைக்கும் மை பிக்கெஸ்ட் ட்ரீம் வாஸ் வென் வில் இளையராஜா சார் கம் டு மை ஸ்டுடியோ அப்படின்னு. தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் ட்ரீம் அண்ட் ஐ வாண்டட் ஹிம் டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு தட் picture. And exactly 4-5 days back on the 28th of Feb on my Guru's birthday, manifestation, right? நம்மளோட genuine love வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது எப்படியோ போய் மேனிஃபெஸ்ட் ஆகி this universe makes it happen. 28th Feb அன்னைக்கு இளையராஜா சார் came to my studio. And அது என்னால் மறக்க முடியாது. I'm going to post the picture maybe on Monday or something. Please see it. And thank you for asking this question. నా క్వశ్చన్ డిఎస్పి సార్కి. సార్ తెలుగు ఒక్కసారి తెలుగు ఆడియన్స్ ఒక్క లవ్ యూ guys, love you love you too. లవ్ యూ 3 4 5 6 up to infinity. Thank you. సో నా క్వశ్చన్ ఏంటంటే, సో మా ఐకాన్ స్టార్ పుష్పతో మీరు పుష్ప 2 మ్యూజిక్ చేస్తున్నారు, పుష్ప 1తో చార్ట్ బస్టర్ కొట్టేశారు, నేషనల్ రికార్డ్స్ కొట్టేశారు. సో పుష్ప 2 మ్యూజిక్ ఎలా ఉండబోతుంది అండ్ మన అల్లు అర్జున్తో ఎక్స్పీరియన్స్ ఎలా ఉంది? సో ప్లీజ్. இது ஏதோ சினிமா ப்ரொமோஷன் கொஸ்டின்ல வந்து, பட் எனிவேஸ் thank you for all the love that you guys gave for Pushpa. All over the world the songs are playing. In Europe velte, I mean when I went to Europe, one cab driver was playing it he didn't know who I was and he was playing Uvantava and Srivalli in Europe, and that guy was from some Afghanistan, ஏதோ ஒரு ஸ்தான், எந்த ஸ்தான் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இட் ரீச் மீன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து உங்களோட லவ் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். అండ్ యా పుష్ప 2 ఆఫ్ కోర్స్ ఇది సూపర్ డూపర్గా జరుగుతుంది, బాగా వస్తున్నాయి. అండ్ సుకుమార్ గారు వేరే రేంజ్లో స్క్రిప్ట్ రాశారు, అండ్ మన మై డార్లింగ్ బ్రదర్ ఆర్ ఐకన్ స్టార్ అల్లు అర్జున్ వేరే రేంజ్లో యాక్ట్ చేశారు. సో మేము కూడా చాలా కష్టపడి సాంగ్స్ కూడా చేస్తున్నాం. ఐ హోప్ యూర్ ఆల్ గోన్ టు లవ్ ఇట్. అండ్ మళ్ళీ దానికి మించిన లవ్ మీరు మాకు ఇచ్చేస్తే మాకు ఓకే.